கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே எடுக்கவா கொடுக்கவா. இப்போ வந்து நாங்கள் ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கல்லல் ரெசார்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது ஏற்காடில். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் இருக்கா அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்கே இருக்க வியூவே வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். செம்ம ஒரு மாதிரி மிஸ்டாக பயங்கரமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே இருக்க அந்த அரேஞ்ச் பண்ண ஆளுங்களும் சரி, ரூம்ஸும் சரி, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ்லாம் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகலான்ற பிளான் வச்சுருக்கோன்னா, ஃபால்ஸுக்கு போகலான்ட்டுன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் சில பிளேசஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ வந்து ரூம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மொத்தம் 7 பேர் போயிருந்தோம். ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து மேரிட் கப்புள்ஸ். ஸோ அவங்களுக்காக வந்து நாங்கள் தனி ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். மிச்சம் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து நாங்கள் வந்து எல்லாருக்குமே சேர்த்து ஒரு ரூம் மாதிரி புக் பண்ணிட்டோம். அதில் வந்து எப்படி இருக்கோம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டே பண்ணியிருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிங்கிள் பெட், அப்புறம் வந்து ஒரு டபுள் காட் பெட் மாதிரி இருந்தது. இங்குமே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருந்தது. இங்கே ஒரு குட்டி ஜன்னல் மாதிரி இருந்தது. அங்கேயும் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே டிவி, மிரர் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மேரிட் கப்புள்ஸ்க்காக ரூம் புக் பண்ணியிருந்தோன்ட்டுன்னு, அது வந்து இப்படி தான் இருந்துச்சு. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்குமே வந்து தனியாக சிங்கிள் பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. கோச்சிக்கிட்ட போய் படுத்துக்கலாமோ தனியாக தெரில. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயுமே வந்து ஒரு செம்ம வியூங்க. ஆக்சுவலாக இந்த ரூம்லேருந்து தான் வியூ வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு, டைனிங் பண்ணுறதுக்குன்னு வந்து தனியாகவே ப்ளேஸ் இருக்குது. நம்ம இங்கேயும் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக சில் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வெளியே வியூலாம் பார்த்துட்டே சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் கூட வெளியும் வந்து ஒரு க்யூட்டாக குட்டியாக வந்து டைனிங் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வெளியே பால்கனி மாதிரி இருந்துச்சுல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா உட்காந்து சில் பண்ணுறதுக்கு ஒரு சேர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கும் உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. ஒரு 5 கார் கிட்ட பார்க் பண்ணிக்கலாம். பைக்குக்குமே வந்து உங்களுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூம்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இங்கே ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ணலான்னா, கப்புள்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஸ்டே பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரூம்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் வேணும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப குளிராக இந்த டைமில் சீசனில் வந்தீங்கன்னா ஹீட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபுட்டு வந்து இதில் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. இப்போ ரெட்டுக்கு வந்து 1000 rupees தான் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து ஃபுட்டு வந்து இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வராது. நீங்கள் இங்கே எங்கேனாச்சும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, ஒரு 1 kilometer போனீங்கன்னா நிறைய கடையும் இருக்குது. உங்களுக்கு நைட் டின்னருக்கு வேணுன்னா அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஸோ வந்து கேம்ப் ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுவும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பட் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வித் மியூசிக் அப்படி பார்த்தீங்கன்னா 1500 அப்படி வரும். இப்போ வித்தவுட் மியூசிக் எங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா 1000 rupees வரும். ஸோ வந்து எல்லாமே வந்து இங்கே நல்லா இருக்குது. எங்களுக்கும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. கேம்ப் ஃபயர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது போக வந்து கேம்ப் ஃபயருக்கு 3 இடமும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எது வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். வாய மூடாத்தா.
Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்குலாம் போயிட்டு பேக்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 படிக்கட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. இறங்கி போனோம். இப்போ தான் நாங்கள் 10 படிக்கட்டே இறங்கியிருக்கோம் பாருங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஒன்றுமே இல்லை, ஃபால்ஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்களும் அந்த மாதிரி நம்பி வந்து ஏமாந்து போகாதீங்க. ஸோ நாங்களும் யூடியூப் பார்த்து தான் வந்தோம். பட் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ நாங்கள் வேறு ஏதாச்சும் பிளேஸ் போனோம்னா அதில் போய் காட்டுறோம். எப்படி இந்த ஃபால்ஸ் மட்டும் வந்துடாதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. கப்பல்ஸ் கூட வராங்க, அவங்ககிட்ட வேணா கேளுங்க. நாட் ஒர்த்தி. அதுவும் யூடியூப்ல எல்லா போட்டாலே இந்த ஃபால்ஸ் தான் வருது. ப்ரோ நீங்க சொல்லுங்க. இல்ல ஒர்த்தே இல்லைங்க, ரொம்ப அழுக்கு தனியா வருது, மாட்டிட்டு இருக்கு, கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு வந்துடாதீங்க யூடியூப்லாம் பார்த்துட்டு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரு? இருக்கும் எப்படி இருந்துச்சு ஃபால்ஸ்? அதை பத்தி பேசாத. ஆம்லெட் எப்படி இருக்குன்னு கேளு. ஆம்லெட் எப்படி? பத்தி கேளு. சூப்பரா இருக்கு. ஒர்த்து. வேண்டாம். இந்த ஃபால்ஸ் பத்தி எல்லார்கிட்டயும் போயிட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு. சிரி 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 அப்படியே கலன்னு எடுக்கிறோம். அது எண்டு. ஏய் நீ பாட்டு வாய் வச்சிடாத. எப்படி செத்துருவேன். இப்ப டீ அடுத்த கட்ல அப்படியே வந்தா சிறப்பாக அடிப்பாங்க வீட்டுல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமாட்ட நான் சொல்லிடுறேன். நீங்களா? Hope you guys enjoyed this video. நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye. Tata.